பீக்வின் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சுவரொட்டி அப்படிங்கிற பகுதியில் நம்ம எப்படி சுட்டு சாப்பிட்றது அப்படின்னு பார்க்கலாம். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையிலும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு அந்த சுவரொட்டியை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கு லைட்டாக தூளுப்பு, மிளகாத்தூள், கொஞ்சமாக நம்ம கரம் மசாலா, மஞ்சள் பொடி இதெல்லாம் கலந்துக்கலாம். கலந்து மிளகுத்தூள் இதெல்லாம் கலந்து அதில் நல்லா தடவிக்கலாம். அது மேலே நல்லா தடவிக்கலாம். இந்த சுவரொட்டி வந்து குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதை சுட்டோன்னா மாவு மாதிரி நல்லா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நான் முழுசாக எடுக்காமல் அதில் கட் பண்ணி அதில் தடவிக்கிறேன். அப்போ தான் வந்து சுடும்போது கரிஞ்சி போகாத நல்லா உள்ற நல்லா சுட்டு வரும், நல்லா வெந்து வரும். இப்போ நம்ம கலக்கி வச்சிருக்கிற மசால் வந்து அதில் நல்லா தடவிக்கலாம். அந்த சுவரொட்டியில் நல்லா தடவிக்கலாம். இதை வந்து நம்ம பலகார கம்பி இருக்குல்ல, அதில் இந்த மாதிரி குத்தி பாருங்கள், இப்படி உள்ற விட்டு வெளியே எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து கீழே விழுகாது. கரெக்டாக பார்த்து குத்திக்கணும், கையில் குத்தாமல். பாருங்கள், இந்த மாதிரி குத்தி நம்ம டைரெக்டாக அடுப்பில் அப்படியே சுட்டு எடுக்கலாம். அல்லது நெட்டு இருந்ததுன்னா நீங்கள் நெட்டு மேலே வச்சும் சுடலாம். எப்படி வேணாலும் நம்ம இது பண்ணிக்கலாம். இது வந்து சுவரொட்டி கிடைக்கிறதே பெருசு. நம்ம சொல்லி வச்சு வாங்கணும். அவ்வளோ ஒரு இது ஒரு ரேரான ஒரு பொருள். எல்லாம் எனக்கு உனக்கு அப்படின்னு போட்டி போட்டு வாங்கிக்குவாங்க. இதை வந்து சுட்டு குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க, அவ்வளோ ஹெல்த்தியாக. பாருங்கள், இந்த மாதிரி அடுப்பில் கம்பியில் வச்சு நல்லா சுட்டுக்கலாம். இது வந்து விறகடுப்பில் சுட்டு தருவாங்க. இப்போ வந்து நமக்கு விறகடுப்பில் இது இல்லை அப்படின்னா நம்ம வந்து கேஸ்லேயே கூட நம்ம இந்த மாதிரி சுட்டுக்கலாம். விறகடுப்பு இருந்தால் ரொம்ப நல்லது, நீங்கள் அதில் சுட்டுக்கலாம். இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம கேஸ்லேயே வந்து இந்த மாதிரி காமிச்சு நல்லா திருப்பி திருப்பி விட்டு நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். அது வந்து கொஞ்சம் வெடித்து வரும். வெடித்து அதில் இருக்க பிளட்டு வெளியே வரும். கொஞ்சம் கேராக தூரமாக நின்று நீங்கள் அதை நல்லா சுட்டுருங்க, சுட்டு எடுங்க. அப்படியே ஒரு மாதிரி கரிஞ்ச மாதிரி ஆகும். திருப்பி திருப்பி விட்டு சுடுங்க. பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். இது வந்து ரொம்ப ஹெல்த்தி, நல்லா பிளட் இன்க்ரீஸ் ஆகும். ஹார்ட்டுக்கு இதெல்லாம் ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்கு மேக்ஸிமம் இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, கொடுப்பாங்க இதை சுட்டு. பாருங்கள், சூடாக இருக்கும். நல்லா ஒரு கரண்டியோ அல்லது கத்தியோ வச்சு இதை எடுத்து விட்டு இது கட் பண்ணும்போது நல்லா சுட்டுக்காமல் பார்த்து கட் பண்ணுங்க. சூடாக இருக்கிறதுனால அப்படி இருக்குது. கொஞ்ச நேரம் ஆற விட்டிங்கன்னா அந்த பசை இருக்காது, கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி சுட்டு நீங்கள் கொடுங்க. பீக்வின் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.